கேட்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். வசனத்து மேல அப்படியே கை வைங்க. ஆண்டவரே, இந்த வசனம் ஜீவன் உள்ளது. என் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்னோடு கூட நீங்க பேசுங்க. நீங்க பேச போறீங்க. எனக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசி சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வசனம் இறந்த காலத்தில் இருக்கிறதா, நிகழ்காலத்தில் இருக்கிறதா, எதிர்காலத்தில் இருக்கிறதா? இனிமே ஒரு சாபமும். அப்ப நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. நீங்களாம் சுகமா இருப்பீங்க. சாபம் இல்லாம இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்கள். நன்றாக ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட நம்மேல் அக்கறை உள்ளவர் ஆண்டவர் மட்டும்தான். உங்களை விட உங்கள் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எப்படி அதை புரிந்து கொள்ளலாம்? அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், உலகத்தில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் போய் மீனை கேட்டால் பாம்பை, முட்டையை கேட்டால் தேரை தருவான், அப்பத்தை கேட்டால் கல்லை தருவான். சொல்லிட்டு அப்படியே விட்டுல உள்ளாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அதை பார்க்கலாம் அதிகமாக கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க மேல நாம அக்கறையா இருக்கிறத காட்டிலும் யார் அக்கறையா இருக்கிறா? கர்த்தர் அக்கறையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படியானால் இங்க சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. அப்போ நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ எதிர்காலத்துல நல்லா இருப்பப்பா. என்ன சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து? நீ எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், நல்லா இருப்பப்பா. அப்படிதான் என்ன செய்யறாரு? நாம சொல்றோம் பிள்ளைகளை. அப்போ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு வழிமுறைகளை நம்ம காண்பிப்போம்ல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க என்ன செய்வோம்? நல்லா இருக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன செய்வோம்? ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுடைய கடமை என்ன? வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க பாருங்க. அப்பா அம்மாவுடைய கடமை என்ன சொல்லுங்க. நல்ல வழினா என்ன? பெரியவங்களை கனம் பண்ண சொல்லுவீங்க. எல்லாரும் பேசுங்க. பெரியவங்களை கனம் பண்ண சொல்லுவீங்க. அடுத்தது நல்ல விஷயங்களை செய்வீங்க. அடுத்தது வேதத்தை வாசிக்க வைப்பீங்க. அடுத்தது ஆபத்து நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. அடுத்தது இந்த பக்கத்துல ஒண்ணுமே வரலையே, படிக்க சொல்லுவீங்க. நல்ல ட்ரெஸ், வெரி குட். நல்ல முறையில் என்ன செய்யணும்? பாக்குறதுக்கு லட்சணமா என்ன செய்யணும்? ட்ரெஸ் போடணும். கிழிச்ச ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. காதுல கடுக்கத்தை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. முடி என்ன செய்யணும்? நல்லா வெட்டணும். துன்மார்க்கமான பிள்ளையோட செய்யாத,
வார்த்தை பேசாத, இப்படிலாம் சொல்லி கொடுத்து அப்படி செஞ்சாதான் அந்த பிள்ளை செய்யும், நல்ல பிள்ளையா வாழ். ஆமென் சொல்லுவோமா? உஜாம சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, இனி ஒரு சாபம் என்ன செய்யாது, இராது. அப்படி நம்ம வாழ்க்கையில சாபம் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்க. உஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில சாபம் வராம இருக்குன்னா என்ன செய்யணும்? சாபம் இருக்குதா? நிச்சயமா இருக்குது. சாபம் என்ன செய்யுது? நீங்க இதுல புரிந்து கொள்ளணும்னா, சில குடும்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 35 வயசுல செஞ்சுருவாங்க. அந்த வீட்டுல யாரும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு சாபம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல என்ன செய்யாது, ஆண் வாரிசு என்ன செய்யாது, தங்காது. இருப்பாங்க, அப்படியே செஞ்சிருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட்லயோ அல்லது குடிச்சோ என்ன செஞ்சிருவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரமே செஞ்சிருவாங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான வியாதி தொடர்ந்து வரும். தாத்தாவுக்கு அந்த வியாதி இருந்திருக்கும், அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்திருக்கும், பிள்ளைக்கு அந்த வியாதி இருந்திருக்கும், பேரனுக்கு என்ன செய்யும் அந்த வியாதி. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா படிப்பே சுத்தமா என்ன செய்யாது, வராது. இதெல்லாம் வந்து உலகத்துல என்ன இருக்குது, சாபம் என்ன செய்யுது. இப்போ இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒரு சாபம் என்ன செய்யாது. இது வந்து எதிர்காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ நான் அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? ஆமென் சொல்லுங்க. இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை இனி நம்முடைய வாழ்க்கையில சாபம் என்ன செய்யாம இருக்க போகுது. அது ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த காரியத்தை சொல்றார். அப்ப இந்த பூமியில் இருக்கிற நாம நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய சந்ததியாருக்கோ சாபத்தை சேர்த்து வைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை வாசகம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம். 16வது அதிகாரம் 26:2 வாசகம். 26:2 வாசகம். நீதிமொழி 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஆமென் சொல்லுங்க. என் முகத்தை கவனிங்க. அடைக்கலான் குருவி தகைவலான் குருவின்னு 2 குருவி அங்க ஆவியானவர் இங்கிலீஷ் இருக்கு. நல்லா கவனிங்க. அந்த ஒரு குருவி என்ன செய்யுது, ஒரு மரக்கிளையில வந்து உட்காருது. இப்போ நீங்க எப்படி அந்த குருவியை பார்க்கணும், சாபமா பார்க்கணும். அந்த குருவி எப்படி பார்க்கணும், மரக்கிளையில வந்து என்ன செய்யுது, உட்காருது. உட்கார்ந்து என்ன செஞ்சிடுது, அப்படியே பறந்து போயிடுது. இப்போ மரக்கிளையில குருவி இருக்குதா? இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒரு தகைவலான் குருவி மரக்கிளையில வந்து என்ன செய்யுது, உட்காருது. என்ன செஞ்சிடுது, பறந்து போயிடுது. இப்போ குருவி இருக்குதா கிளையில? இல்ல. ஆமென். அது போல உங்க மேல ஒருத்தவங்க காரணம் இல்லாம சாபம் விடுறாங்க. நீங்க அந்த செயலை செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த தவறை செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா சொல்லுவாங்க, நீதான் அதை செஞ்ச, நீதான் அதை செஞ்சிருக்கணும், நீ நல்லா இருப்பியா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா, உன் குலம் நல்லா இருக்குமா, உன் கோத்திரம் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம செய்யாத ஒரு குற்றத்திற்கு நம்ம மேல அவர்கள் சாபத்தை சொல்வார்களானால் அந்த சாபம் நம்ம மேல உட்காருதான். ஆனா எப்படி அந்த குருவி பறந்து போகிறதோ அது போல அந்த சாபம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருது, பறந்து போயிடும். ஏன்னா அந்த காரணம் நம்ம இடத்துல இல்லை, அந்த பாவம் நம்ம இடத்துல இல்ல இல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த காரணம் இருந்தா
அந்த சாபம் என்ன செய்யும்? நம்ம மேல தங்கி இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம் வாழ்நாளிலே வாழ்கிற இந்த உலகத்துல வாழ்கிற இந்த உலகத்துல யாரையும் கஷ்டப்படுத்தி, யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல், நாம் வாழும் பொழுது நம்ம மேல என்ன செய்வாங்க? அவங்க சொன்னாலும் அது என்ன செய்யாது? தங்காது, பலிக்காது. ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. கிராமங்கள்ல பாத்துக்கலாம், அடி வாங்கினவனும் ஐயோம்பா, அடி கொடுத்தவனும் ஐயோம்பா, இழந்தவனும் ஐயோம்பா, எடுத்துக்கிட்டவனும் என்ன செய்வான்? ஐயோம்பா. சொல்லுவாங்கல்ல, எண்ணெய் கூட போட்டவனும் ஐயோங்கிறா, தண்ணி கூட போட்டவனும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், ஒருத்தன் உண்மையாக வயிறு எரிஞ்சு ஒரு சாபம் விடுறான்னு வச்சுங்களேன், அந்த வயிறு எரிச்சலுக்கு காரணமா இருக்கிறவன் நிச்சயம் அந்த சாபம் என்ன செய்யும்? அவன் மேல. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டும், நம் வாழ்நாளில யாரையும் கஷ்டப்படுத்தி, யாரையும் தள்ளிவிட்டு, யாரையாவது கீழே தள்ளி அவங்க மேல என்ன செய்யக்கூடாது? நாம வர கூடாது. யாருடைய பொருளை அபகரித்து அதில் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது? தங்காது. ஆனா காரணத்தோடு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், தங்கும். உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல நடந்து வர்றீங்க, ஒரு 3 பவுன் ஆரம் கிடக்குது, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆண்டவரா பார்த்து கொடுத்துட்டாரு, அப்படியே எடுத்து பையில வச்சிருக்கீங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு அம்மா அப்படியே பதறி அடிச்சு ஓடியாருது, என்ன செய்யுது? அது எங்க போய் சம்பாரிச்சதோ, எங்க போய் மேட்ல ஏறினச்சோ, எங்க போய் கூலி செஞ்சோ, எங்க கொத்தனார் என்ன செய்யாது? தெரியாது. அப்படியே பதறி அடிச்சு அதோட கண்ணிலேயே பாத்தீங்கன்னா, இப்போ அந்த எடுத்த நபர் நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு தான் வச்சுங்களேன், அதை சொல்லிட்டு போவோம், நான் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சேன், எடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு போவாங்க. எடுத்துட்டு போன நல்லா இருக்க முடியுமா? எடுத்துட்டு போன என்ன செய்ய முடியாது. அந்த பவுனை வைத்து என்ன செய்ய முடியாது. என்ன நினைச்சாங்களோ அந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, அவர்களால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது, பையனை கட்டி கொடுக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த பவுன் வரும்பொழுது என்ன வந்துட்டு, வீட்டுக்கு சாபமும் வந்துட்டு, என்ன வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு. நிறைய ஒன்று தெரிந்து கொள்வோம், அடுத்தவன் வயிறு எரிஞ்சுதான் நம்ம வாழணும்னா வாழவே முடியும். அடுத்தவனை கீழே தள்ளி விட்டுதான் நம்ம மேல வரலாம், மேல வரவே முடியாது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அம்மா நான் தாம்மா வந்துட்டு இருந்தேன், கிடந்துச்சுமா, அவங்க வாழ்த்துவாங்க, நல்லா இருப்பப்பா, உன் குலம் நல்லா இருக்கும், உன் கோத்திரம் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஜாமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்த்துதலும் அந்த வாயில தான் வருது, அந்த சாபமும் எதெல்லாம் வருது, அந்த வாயில தான் வருது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா, ஜாமா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ மற்றவர்கள் நம்மளை நோக்கி சபிக்கும் பொழுது அந்த சாபத்திற்கு ஏற்ற காரணம் நம்ம என்ன செய்யணும், இடத்துல இருக்க கூடாது. வேதம் சொல்கிறது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம். ஆமென் சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இடத்துல சொல்லியிருப்பாங்க, மீண்டுமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நாட்கள்ல ஜெகதீஷ் பிரதர்லாம் தெரியும்,
எங்க ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ஒரு கோவில் இருக்கு. எங்க பள்ளிக்கூடம் யாரோட படிக்கிற பள்ளிக்கூடம் அப்படின்னா, கிறிஸ்தவங்களும் படிப்பாங்க, முஸ்லீமும் படிப்பாங்க, இந்துக்களும் படிப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டுனா முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, கைலி கட்டிட்டு வருவாங்க. எங்க ஸ்கூலுக்கு அந்த அனுமதினா உண்டு. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யலாம், முஸ்லீம் மட்டும் கைலி கட்டிட்டு என்ன செய்யலாம், வரலாம். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். 10th நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கோவில் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட் இருக்கும். 10th மட்டும் 3 கிளாஸ்ல 50 பேர் 10 ரூபா வாங்குவாங்க. வாங்கி அந்த விக்கிரகத்தை என்ன செய்வாங்க, படையல் போடுவாங்க. இப்போ வந்து ஒரு சார் வந்து இதை அனௌன்ஸ் பண்றாரு. இது மாதிரி வழக்கம் போல நாம என்ன செய்ய போறோம், படையல் போட போறோம். அதனால எல்லாரும் நாளைக்கு வர மாதிரி செஞ்சுக்கணும். 10 ரூபா. அப்போ 10 ரூபாய்க்கு பெரிய காசு. 10 ரூபா 100 ரூபாய்க்கு சமம். 10 ரூபாய் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். நான் அதிகமா பேசவே மாட்டேன் ஸ்கூல்ல. அப்போ நான் எந்திரிச்சு டக்குன்னு கேட்டேன், சார் எம்மதமும் சம்மதம் நீங்க தான் சொல்றீங்க. என்னது எம்மதமும் சம்மதம் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க மட்டும் ஆசியாலிட்டி பண்ண என்ன சார் அர்த்தம்? எல்லா கோயிலும் இருக்கு, எல்லா கோயிலுக்கு என்ன செய்யுங்க. அவரு அந்த வாத்தியாருக்கு அப்படியே ஷை ஆயிடுச்சு. என்ன பார்த்தாரு, நீ உருப்படவே மாட்டேன்னு போயிட்டாரு. என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு என்ன அர்த்தம், நீ பாஸ் ஆக மாட்ட. நான் உருப்பிட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அப்பெல்லாம் வசனம்லாம் தெரியாது. சர்ச்சுக்கு போவோம், எனக்கு என்ன ஆண்டவருக்கு அவர் பார்த்து அந்த நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. வசனம்லாம் தெரியாது. 10வது படிக்கிற வயசு. இப்பயாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்குறோம். எங்க சர்ச்சில் என்ன செய்ய மாட்டாங்க, வசனம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பாஸ்ட் வர்றதே பெரிய விஷயம். நாங்க போய் உட்காந்துருக்கோம், பாஸ்ட் என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டாரு. டீல்ஸ் சர்ச்சில் அப்போ சமைச்சிட்டு போயிட்டாரு. நான் அவனுடைய கிருபையினால எக்ஸாம் எழுதினேன். ஏன் கூட இருக்கிற ஒரு செட்டு போல எல்லாருமே ஃபெயிலு, நான் மட்டும் பாஸ். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்றேன். அப்போ நம் மீது ஒருவர் காரணம் இல்லாமல் சாபமிட்டால், இதே நான் வாத்தியார திட்டியோ கல்லெடுத்து அடிச்சியோ அவரு சாபம் விட்டாருன்னா அது என்ன செய்யும், பழிச்சிருக்கும். நான் நியாயத்தை தான் கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் சேர்றதுக்காக டிசி வாங்குறதுக்கு போறேன். அப்போ வந்து ஒரு 2 மாசம் கேப்ல அது மறந்துட்டாரு அவரு. நான் போய் அவரு தான் உட்காந்துருக்கிறாரு, சார் எனக்கு டிசி வேணும். அப்படியேப்பா பாஸ் ஆயிட்டேன். அது பேசுறதுலாம் மறந்துட்டாரு. பாஸ் ஆயிட்டெல்லாம் மார்க் எடுத்திருக்கேன், வெரி குட். கணக்கில் நிறைய மார்க் எடுத்திருக்கிறேன், தமிழ்ல என் சப்ஜெக்ட் நிறைய எடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு, நம்ம ஸ்கூல்ல படியாப்பா எதுக்குப்பா போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சார் நான் வந்து பைபிள் காலேஜ் போறேன் சார், புளிய சேர்ப்பேன். என்னை பார்த்தாரு, மேலங்கிலையும் பார்த்தாரு, நல்லா இருப்பாப்பா. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எந்த வாய் நம்மளை சபிச்சதோ அந்த வாய் என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கு. இதுல ஒரு பெரிய ஹைலைட், நான் போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வரேன். அப்போ தில்லையாடியில் நான் ஒரு சர்ச்சில் வந்து என்ன செய்கிறாங்க, பயிற்சிக்காக போட்டிருக்கிறாங்க வள்ளிமை நகரில். அப்போ நான் பயிற்சிக்கு போகும்போது அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ ஒரு ஊழியத்துக்கு போகும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறேன். பெரம்பலம் அந்த ஊருக்கு போகிறோம். போகும்பொழுது ஒரு மாடி வீடு, காலிங் பெல் தட்டுறோம், ஒரு கதவு திறக்குது, ஒரு ஐயா உள்ள இருந்து வெளில வர்றாரு. யாருன்னா என்னோட தமிழ் வாத்தியார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன மேலங்கிலையும் பார்த்தாரு, பா அதான் இருக்காப்பா. சார் நீங்க எப்படி சார், நான் ரட்சிக்கப்பட்டு பாஸ்ட் ஆயிட்டேன்பாங்கிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 2 பேரும் கட்டி தள்ளணும். இன்னைக்கு அவர் ஊழியம் செய்யறாரு. அவர் சபையில போயிட்டு நான் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்தேன், பிரசங்கம் பண்ணேன். அப்ப சொன்னாரு, என் பிள்ளைங்க நிரூபிச்சுட்டப்பா அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சொன்னேன், ஐயா என்ன ஒரு நாள் சபிச்சிட்டீங்க நீங்க. அப்படியாப்பா, சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு. ஆமென்.
அப்ப நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நம்மளை யாராவது ஒருத்தவங்க காரணம் இல்லாமல் சாபமிட்டால் அந்த சாபம் என்ன செய்யாது, நம்ம என்ன செய்யாது, பலிக்காது. அதே சமயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய அந்த வயிற்று குமுறல்களுக்கும் வயிறு கொதிக்குது அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த அளவுக்கு நாம் நடக்கைகள்லாம் செய்யக்கூடாது, நடந்து விட அப்படின்னு சொல்லுவோமா, ஜாமா சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா. சரி, முதலா சாபம் எங்க வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ரகசியமும் எங்கதான் அடங்கி இருக்குது. ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலன்னா முழு வேதாகமத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ இதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. சாபம் எங்க வருது அப்படின்னா, முதலா எங்க வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை அசதியா, ஆமென் சொல்லுங்க, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டு சர்ச்சுக்கு வரும் பொழுது, சில பேர் பாட்டு பாடி பார்த்தீங்களா, காலத்திலும் எந்த நேரத்திலும் பாருங்க. எனக்கு இது சம்பந்தம் இல்லை, வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு, இதுக்காக வரக்கூடாது. இது என்னது, அசதியா வர்றது. பிரசங்கம் கேட்கும் போது ஒரு ஊருக்கு பிரசங்கம் போயிருந்தேன். சரி, பின்னாடி உட்காருவோம், சேர்லாம் இல்லை, முன்னாடி பின்னாடி உட்காந்துருக்காரு. ஐயா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஜபகுருக்கு நடத்திட்டே இருக்கிறாரு. ஒரு அம்மா சொல்லுது, இவர் எப்ப முடிப்பாருன்னே தெரியல, வாரம் இதே கூத்துதான். முன்னாடி ஒரு பாப்பா படுத்திருக்கு, உனக்கு தூக்கமாக இருந்தது, எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அப்போ இந்த முன்னாடி நடத்துற இந்த ஊழியக்காரர் அவருக்காகவா ஜபகுருக்கு நடத்துறாரு, அவருக்காக பிரசங்கம் பண்றாரு. ஆமென். அசதியா செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை அவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அசதியா செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறாரு. மற்ற இடத்துக்கு போனா நம்ம எப்படி போறோம், சர்ச்சுக்கு வந்தா எப்படி வரும்? சர்ச்சுக்கு எதுக்காக வரோம்? நம்ம எதுக்காக வரோம்? ஆசீர்வதிக்கப்படதானே வரோம். ஆமென் சொல்லுங்க. அதையே நாம் தவறுதலாய் செய்து விட்டால் ஆசீர்வாதம் என்னவா மாறிடும், சாபமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க வீட்டுக்கு போகும்போது எதை கொண்டு போவீங்க? சாபத்தை எடுத்துட்டு போகணுங்கிறது ஆண்டோட திட்டம் இல்லை, என்னோட திட்டம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க நல்லா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சாபம் முதலா எங்க வந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை எங்கே மீறுகிறார்களோ அங்கே சாபம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ரெண்டையே நமக்கு முன்னாடி வச்சுட்டார். என்ன வச்சிருக்காரு? ஒரு பக்கத்துல ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்துல நீ அவருடைய வார்த்தையை கேட்டினா, அவர் பேச்சை கேட்டினா உனக்கு ஆசீர்வாதம் வரும். அவருடைய பேச்சை கேட்கலன்னா உனக்கு என்ன வரும்? சாபம். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு போதகருடைய எண்ணம் எதுவா இருக்கும்? நீங்க போதகரா இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு வர ஒவ்வொருத்தரும் என் பிள்ளையா தான் பாக்குறேன். ஆமென் சொல்லுங்க. உஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கு நினைப்பீங்களா, அது சபிக்கப்படும் நினைப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. நானும் அப்படிதான் நினைப்பேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடு.
இது என்னது? ஆண்டுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? இந்த முதல் கணத்தை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த கணத்தை நீ மற்றொரு காரியத்துக்கு கொடுத்தீனா உனக்கு ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? ஆமென் சொல்லுங்க. ஒரு வாழ்க்கையில் ஏன் சாபம் வருகிறது? ஆண்டவர் என்ன செய்யல? ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோம், அசதியா கேட்கிறோம். படிக்குது பிள்ளை, நல்லா படிக்கல. பள்ளிக்கூடம் போகுது, கவனிக்கல, அசதியா செய்யுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆண்டோட வார்த்தை கேட்கிறோம், ஆனா என்ன செய்யல? அசதியா செய்யறோம். அப்ப அசதியா செய்யும் பொழுது உனக்கு நியாயமா என்ன வந்திருக்கணும்? ஆசீர்வாதம் வந்திருக்கணும். ஆனா அசதியா செய்யறதுனால என்ன வருது? என்ன வருது? சாபம் வருகிறது. ஆண்டோட எண்ணம் வந்து நீங்க சவிக்கப்படணுங்கிறது ஆண்டோட எண்ணம் இல்ல. எங்க தேவனுடைய வார்த்தை நாம் மீறுகிறோமோ, எங்க தேவன் கட்டளையை மீறுகிறோமோ, அங்க என்ன வருது? சாபம். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு 3 வகையான கனிகளை வைத்து, தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் புசிங்கப்பா, ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை செய்யாதீங்க, புசிக்க வேண்டாம். நீ புசிச்சினா சாவ. ஆமென் சொல்லுங்க. என்ன 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 சொல்றார் ஆண்டவர்? நீ புசிக்கும் நாளில் சாகவே. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. இவங்க வாழணுங்கிறது ஆண்டோட திட்டமா, சாவுறதுன்னு ஆண்டோட திட்டமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பைக்ல ஒரு பையன் வேகமா போறான், அவனை பாஸ் சொல்றான். அம்மா சொல்லுவாங்க, ஏய் இப்படி போனா அவன் போனா மாதிரி நீனு போயிடுவடா. இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுங்க. அவன் போன மாதிரி நீனும் போயிடுவடா அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்கன்னா, அவன் சாவணுங்கிறது தாயோட விருப்பமா, நல்லா இருக்கணுங்கிறது தாயோட விருப்பமா? இப்ப பிள்ளைங்க என்ன சொல்லணும்? என்ன அப்படி சொல்ற நீ அப்படின்னா கோபம் வரும். ஆனா ஒரு பெத்த தாய்க்கு தான் தெரியும், அவன் சாவணும்னு அவன் சொல்லல, அவனை மாதிரி இவன் போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் சொல்றான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த சொல்ற அந்த விதம் பிள்ளைக்கு புரிகிற அந்த நாலேஜ் என்ன செய்யல? இல்ல. அப்போ இங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை புசிக்கினாலே சாகவே சாவாய். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? அந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது? நீ புசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏவாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல, பிசாசுடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? நம்ம சிலரை நம்ம சபைக்கு வரவங்களை பார்த்துருக்கலாம். நம்ம ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? ஒண்ணு சொல்லுவாங்க, உடனே கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கண்களுக்கு தூக்கத்தை வர வைக்காதீங்க. சாபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல விழிப்பா பாருங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள் தூக்கத்தோட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும்? விதை வராது, கலை தான் வரும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வராது? விதை. உங்க விதையை எடுத்துட்டு போக முடியாது. வசனமாக்கி விதை என்ன செய்ய வீட்டுக்கு? பிசாசு விதைக்கிற கலையை என்ன செய்ய முடியும்? எடுத்துட்டு போகும். நீங்களும் விதை எடுத்துட்டு போகணுங்கிறதா ஆண்டோட திட்டம். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்திருக்கலாம், நம்ம அவங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அவங்களுக்காக கண்ணீர் வடிப்போம், அவங்க வியாதிக்காக கண்ணீர் வடிப்போம், அவங்க பிரச்சனைக்காக கண்ணீர் வடிப்போம். ஆனா யாரோ சொல்லுவாங்க, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, சிரிப்பு வர்றத பார்த்தா நடந்துருக்கு, தீர்க்க தரிசனமா சொல்ற மாதிரி, நீ போ, ஒரே ஒரு போ, வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிடுவாரு. இது யாருடைய வார்த்தை? சாத்தானுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை எதுக்கு வருது? உங்களை வாழ வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை சாகடிக்கிறதுக்காக வர்ற வார்த்தை. இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மள வழக்குறாங்க சொல்லுவாங்க, நீ போவானா காசு மட்டும் கொடுத்து
நல்ல என்னது நல்ல பாம்பு. பாம்புல ஏதியா நல்ல பாம்பு அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லது செய்யற மாதிரி வரும். அது முடிவிலே விரியனை போல என்ன செய்யுமா? விரியனை பாம்புக்கு பாலை வார்த்தாலும் அது கடிக்கதான் செய்யும். அப்ப அந்த சாத்தான் பேசுது, இவங்க நல்லது செய்யற மாதிரியே பேசுது. ஆண்டவர் ரொம்ப மோசமானவரு, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல, நீங்க அவரை போல மாறுறது அவருக்கு பிடிக்கல, நீங்க தேவர்களை போல மாறுறது அவருக்கு பிடிக்கல. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க கூரை வீட்டுல இருக்கிறீங்க, உங்க பாஸ்டர் எந்த வீட்டுல இருக்கிறாரு? என்ன வீட்டுல இருக்கிறாரு? நீங்க நடந்து போறீங்க, உங்க பாஸ்டர் எதுல வர்றாரு? கார்ல வர்றாரு. நீ போடுற காணிக்கை. இன்னொன்னு சொல்றாங்க, பாஸ்டர் இங்க இருந்து வருது. எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? அங்க இருந்து வருதியா? ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் தரித்திரராய் விடுகிறது இல்லை, போரடிக்கிற மாட்டை அவர் வாய் கட்டுகிறது இல்லை. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒருத்தன் சொல்றான்னா உன்னை வாழ வைக்கிறதுக்கு சொல்லல, அவன் உன் விசுவாசத்தை குறைக்கிறதுக்கு சொல்றான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு ஆமா இல்ல, நம்ம நடந்துதான் போறோம், பாஸ்ட் கார்ல வராரு, வெள்ள சட்டையா போடுறாரியா, எங்க இருந்து வருது அவருக்கு? இந்த எண்ணம் நமக்கு வந்துட்டுன்னு வச்சுங்களேன், சபைக்கு வர்றது நமக்கு என்ன குறைஞ்சிரும், சோமுன்னா குறைஞ்சிரும், ஆண்டவர் கொடுக்கறது குறைஞ்சிரும், பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிரும், குறைஞ்சு 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 நாமளும் குறைஞ்சிரும். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. தெரிஞ்சுங்க, நீங்க நல்லா இருந்தா ஆண்டவருக்கு அடுத்ததா சந்தோஷப்படுற ஒரே ஒரு உள்ளம் போதனுடைய உள்ளமா தான். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும், என் பாஸ்டர் நல்லா இருக்கிறதா நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என் பாஸ்டர் எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாரு, எனக்கு ஒரு ஆபத்துனா நான் அடிக்கிற முதல் போனே பாஸ்டர் இருக்கிறாயா, அவரு தான் வந்து நிற்பாரு, அவர் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தி நான் சொன்னவருக்கு என்ன செய்ய, மூக்கு உடஞ்சு. ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவனுக்கு என்ன இருக்காது, ஒரு விஷத்தை விதைச்சிட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வர்றது குறைஞ்சிரும், நம்ம ஜெபம் பண்றது குறைஞ்சிரும், நம்ம பைபிள் படிக்கிறது குறைஞ்சிரும். எதுனா ஆண்டவர் அவரை மட்டும் தான் நல்லா வச்சிருக்காரு, இதை என்ன செய்யல, நல்லா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இது மாதிரி சில விஷத்தை நம்ம மேல இறக்கி விட்டு போயிடுவோம். அந்த விஷம் என்ன செய்யும், நமக்குள்ள கசப்பா ஏற்படும். இப்போ பிசாசு என்ன பண்றான், ஆண்டவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிற ஒரு மாயை தோற்றத்தை செய்யறான். அப்போ அதை ஏவாள் நம்பிட்டாங்க. நம்பி பழத்தை பறித்து அதை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தால் இருவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் வருகிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் பொழுது அதற்கு காரணமாக இருந்த எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க, சபிக்கப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. அப்ப காரணத்தோட விட்ட சாபம் என்ன செய்யும், தங்கும். இப்போ இந்த பாவம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த முதலாளி யாரு, சர்ப்பம், சாத்தான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள். பிசாசு நேரடியா வந்தானா, சர்ப்பத்துக்குள்ள வந்தானா, காட்டு மிருகங்களுக்குள் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு, தந்திரம் உள்ளது. சர்பண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. கன்னிங் சர்பண்ட். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க,
பிசாசுடைய குணம் நமக்குள்ள இருந்தால் அவன் நம்மளை தேடி வருவான். சகோதரி சொன்னாங்களே, பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. பொய் நம்மள்ட்ட இருந்தா, ஏண்டா என் சொத்து உன்கிட்ட இருக்கு, நான் எப்படி வராம இருப்பேன்? பொய் சொல்றது ஒரு விதம் இருக்கு. ஆமே, பொய் சொல்றது ஒரு விதம் இருக்கு, பொய்ய ஊதுறது ஒரு விதம் இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. பொய்ய ஊதுறது அவன் வாயில பொய்ய தவிர வராது, வேற எதுவுமே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கடா இருக்க? போன் அடிச்சு கேட்டா, அண்ணா இப்பதான் இந்த வந்துட்டா பூ கிட்ட வந்துட்டாங்க. என்ன என்னது? பொய். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? பிசாசுடைய ஆவியானவர் உனக்குள்ள? யோசிக்கணும். சிரிக்கிறதுக்காக சொல்லுங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு பிசாசுடைய காரியங்களை செய்தால் நம்ம யாருடைய பிள்ளைகளாங்கிறத வெளிப்படுத்துறோம். பிசாசுடைய பிள்ளைகள்ங்கிறத செய்யறோம், வெளிப்படுத்துகிறோம். அப்போ அந்த சர்ப்பத்துக்குள்ள அந்த தந்திரம் இருந்ததுனால தந்திரக்காரனாகிய சாத்தானா செய்யறான். சர்ப்பத்துக்குள்ள சர்ப்பம் பேசுது. இதை நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒரு பிசாசை விரட்ட போறோம், நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த ஆவி என்ன ஆவியா இருக்கும்? ஊமையான ஆவியா இருக்கும். ஆவி என்ன ஆவியா இருக்கும்? ஊமையான ஆவியா இருக்கும். நீங்க விரட்டும் போது அந்த பொண்ணுடைய வாய்ஸ்ல என்ன செய்யாது? பேசாது, ஊம பாஷையில செய்யும், பேசும். இப்ப பேசுறது யாரு? அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணா பிசாசா? பிசாஸ். அதே போலதான் சர்ப்பம் தான் உருவம், பேசுறது யாரு? சாத்தான். சாத்தான் வழியில் என்ன செய்யுது? பேசுது. இது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது யாரு? சர்ப்பம். அப்ப முதலா இந்த உலகத்துல சபிக்கப்பட்டது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சர்ப்பம் தான். அதை பார்த்து சொல்றாரு. 14வது வசனம், 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, ஆமென் சொல்லுங்க. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா, பாம்புக்கு என்ன இருந்திருக்குது? முன்னாடி கால் இருந்தது. அல்லேலூயா. சொல்றாங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க சொல்றாங்க நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்றாங்கன்னா அர்த்தம் என்னன்னா, இப்போ அவன் நல்லா இருக்கிறான், அவன் செஞ்சதுனால செய்ய மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். அப்போ முன்னாடி அந்த பாம்புக்கு என்ன இருந்திருக்குது? கால் இருந்திருக்கிறது. இப்ப கர்த்தர் சாபம் கொடுக்கிறாரு, நீ என்ன பண்ணுவ? மாறால் வந்து மண்ணை திம்பாய். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் போய் பாருங்களேன், அவங்க ஆர்காலஜிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாங்க, பாம்புக்கு சின்னதா என்ன இருக்குது? கால் இருக்குது. ஒரு காலத்துல அவருடைய முற்பிறவியில, அதாவது இன்னும் ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது? கால் இருந்திருக்கிறத என்ன செஞ்சிருக்காங்க? நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காலை பாத்தீங்கன்னா டைனோசர் இருக்குல்ல, அது மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா முதலை போல என்ன செஞ்சிருக்கோம்? காலால என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். இந்த பிசாசுக்கு அது இடம் கொடுத்ததுனால, சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்ன செய்வார்? வயிற்றால் நகர்ந்து உயிரோடு இருக்கிறனால சகல காட்டு மிருகங்களை காட்டிலும் நாட்டு மிருகங்களை காட்டிலும் செய்யப்பட்ட பணி சபிக்கப்பட்ட ஒரு உயிரினம் எது? ஏன்னா சாத்தானுக்கு என்ன செஞ்சது? இடம் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் சாத்தானுக்கு இடம் கொடுத்தால், சாத்தானுடைய பொய்யை பேசினால், சாத்தானுடைய வஞ்சகத்தை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்களானால், சாத்தானுடைய தீமையை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்களானால், பொறாமையை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்களானால், பொய்யை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்களானால், கெட்ட வார்த்தையை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்களானால்,
அந்த சாபம் உங்கள் மேல வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சாபம் வராம இருக்கு நாம என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஓடி போவான். நம்ம குடும்பத்துல ஏன் சாபம் வருது அப்படின்னா பிசாசுடைய காரியம் என்ன செய்யுது? நம்ம இடத்துல இருக்கிறதுனால பிசாசு வந்தாலும் என்ன வந்துடும்? அவன் பாவம் செய்ய தூண்டுவான், அதனால என்ன வந்துடும்? சாபம். ஆமென். முதல்ல சபிக்கப்பட்டது யாரு? இரண்டாவது யாருக்கு சாபம் கிடைச்சிருப்பா? 15வது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. நன்றாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வேதனைப்பட வேண்டும் என்பது ஆண்ட திட்டம் இல்லை. அப்படி அவர்கள் என்ன செய்யல? படைக்கல. என்ன செய்யல? அவர்கள் என்ன செய்யல? அப்படி படைக்கல. அந்த பிரசவத்தின் போது வேதனைப்படக்கூடிய காரியங்கள் எதற்காக நியமிக்கப்பட்டது அப்படின்னா மிருகங்களுக்கு தான் அந்த காரியம் செய்யப்பட்டது, நியமிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த மிருகத்துடைய பேச்சை கேட்டு, சர்ப்பத்துடைய பேச்சை கேட்டு அந்த பாவத்தை செய்தபடியால் அந்த வேதனை என்ன செய்யறார் ஆண்டவர்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த சாபம் என்ன சாபம்? நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய். உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த சாபம் எதனால் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சர்ப்பத்துடைய அந்த மிருகத்துடைய பேச்சை யார் கேட்டது? ஸ்திரீ கேட்டா. அதனால என்ன வருது? சாபம். ஆமென். மூன்றாவது ஒரு சாபம். அவர் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இவ யாருடைய வார்த்தை கேட்டான்? மனைவியுடைய வார்த்தை கேட்கறது நல்லதுதான், கணவருடைய வார்த்தை கேட்கறது நல்லதுதான். ஆனா அந்த வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் எழுதியிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமென் சொல்லுங்க. உஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரு கணவருடைய வார்த்தை கேட்பாங்க. எப்ப தெரியுமா? ஏமா சர்ச்சுக்கு வரல? எங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டாருங்க. பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு, போக போறதியா? 4 பேர் கூட உட்காந்து பேசாத சொன்னாரு, அதை கேட்டியா? டிவி பார்க்காம சாப்பாடு சமைச்சு சொன்னாரு, கேட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். எதை மட்டும் கேட்போம்? அவரு வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போனாருங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, அப்படியே நான் கீழ்படுத்திட்டேன். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் கேட்கல. எதை மட்டும் கேட்கறது? சர்ச்சுக்கு போறது மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? அதான் வேதம் சொல்றது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். மனைவி பேச்சை கேட்கணும், புருஷன் பேச்சை கேட்கணும். அதுல கர்த்தருடைய வார்த்தை மீற மாதிரி இருக்கா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிற மாதிரி பார்க்கணும். இப்ப இவன் மனைவி பேச்சை கேட்டா, ஆண்டவரே சொல்றாரு சில இடத்துல, உன் மனைவி பேச்சை என்ன செய்ய கேளுப்பா. யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் மனைவி பேச்சை என்ன செய்ய கேளுப்பா அப்படின்னு. இங்க சொல்றாரு, உன் மனைவி பேச்சை கேட்டபடியால் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பேச்சை கேட்காம யாருடைய பேச்சை கேட்ட? நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, நீ என்ன பண்ணிட்ட? என் வார்த்தையை விட்டுட்ட. யாருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச? உன் மனைவி பேச்சை கீழ்ப்படித்தபடியால்
பூமி உன்னை நித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமிக்குள்ள சாபம் வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? ஆதாம். இப்போ இவன் விதைக்கிறான், களை வருது. நான் சொல்ற வாசிங்க, அது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆமென். இன்னைக்கும் நம்ம சாப்பிடும் போது தான் கவலை வருது. சாப்பாடு அள்ளி வாயில வைப்போம், ஐயோ நாளைக்கு அந்த வட்டிக்காரன் வந்துருவாங்க. எப்ப கவலை வருதுங்க? நம்ம சும்மா இருந்தாலும் சாப்பாடு போட்டு ஏங்க நாளைக்கு அந்த குழு இருக்க, குழு எக்கிவிடாஸ் இருக்குல்லங்க, அந்த சாரு பொங்கல் வருதுன்னு முன்னாடியே ஒரு நாள் என்ன செஞ்சுறாரு? அட்வான்ஸ் கலெக்ஷன். அப்பதான் சாப்பாடு அள்ளி வாயில வைப்பாரு. இதுக்கு மேல சாப்பாடு இறங்குமா அவருக்கு? அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்ப கவலை வருதான்? எப்போ அவன் சாப்பிடும் போது என்ன செய்வோம்மா? கவலை வரும். வருத்தத்தோட அதோட பலன் என்ன செய்வ? புசிப்பாய். அடுத்தது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமென் சொல்லுங்க. தோட்டத்துல இருக்கும்போது பழம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலர் கலரா பழம், ஆசைப்பட்ட பழம். ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிச்சதுனால தோட்டத்தை விட்டு விரட்டப்படுறான். இவன் நிமித்தம் பூமி சபிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அது பூமி சபிக்கப்படுறதுக்கு காரணம் யாரு? இவன் விதைக்கும் போது அதுக்கு முன்னாடி களைகள் இல்ல, முள்ளு இல்ல, குறுக்கு இல்ல. இவன் விதை விதைக்கிறான், களையா வருது. காரணம் என்னன்னா இவன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்குது? சபிக்கப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை மீறுவீர்களானால் உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் நிமித்தம் உங்க வீடு சபிக்கப்பட்டிருக்கும். கலைகளா உண்டாகும், கடன்களா உண்டாகும், நஷ்டங்களா உண்டாகும். காரணம் என்ன? என் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் குடும்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உச்சாரணம் சொல்லுங்க. அல்லேலூயா. என் நிமித்தம் சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அது சொல்றாரு, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அல்லேலூயா. உச்சாரணம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாபத்தை எல்லாம் மாற்றுவதற்காக சிலுவையில் வந்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது. அந்த ஒட்டுமொத்த சாபத்தையும் தன்மேல அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. கலாத்தியர் எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுங்க. 13. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம பிறந்ததிலிருந்து இயேசுவை அறிகிற வரைக்கும் நமக்கு பல சாபங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கோம், வந்திருக்கும். அப்ப அந்த எல்லா சாபத்தையும் செஞ்சுட்டாரு இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக
சாபமாகி. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்க. அம்மா கொஞ்சம் எழுப்பி விடுங்க. ஆண்டவரே நான் உங்க கேட்பேன். நிமிர்ந்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. புரிந்து கொள்ளணும். நீங்க பிறந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற நாள் வரைக்கும் உள்ள எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டாரு. சிலுவையில செஞ்சிட்டாரு, சுமந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவுருவ பங்கு பெறுறோம். அல்லேலூயா. இப்ப இந்த சாபம் எங்க இருக்கு? ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை அவர் சிலுவையில் அடிச்சிருவோம் அந்த சாபத்துக்காக. அப்படின்னா அடிச்சுட்டு இருக்கோம். கேட்கறது புரியுதா உங்களுக்கு? நீங்க பிறந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுற வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தையும் ஆண்டவர் செஞ்சிட்டாரு, சிலுவையில சுமந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன ஒரு ட்ரெண்டிங்கான பிரசங்கம் என்னன்னா, நீ செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவத்தையும் செஞ்சிட்டாரு, அவர் சுமந்துட்டாருன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு ஜாலியாயிரும். நம்ம கூட பாவம் செஞ்சுட்டாருன்னா அவர் சுமந்துட்டே இருக்காரு. இப்போ உங்க பையன் வந்து படிக்கிறான், ஹாஸ்டல்ல படிக்கிறான். அவனுக்கு அதிகமாக நீங்க பணம் இங்கிருந்து அனுப்ப முடியல. இப்போ சொல்றீங்க பக்கத்துல ஒரு கடையில பார்த்து என்ன வேணாலும் வாங்கிக்கே, நான் வரும்போது என்ன செஞ்சிடறேன், பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். ஃபுல்லா எல்லாம் வாங்கிடுது. அடுத்த முறை போறீங்க 1 லட்சம் ரூபா அங்க சூப்பர் ஃபுல்லா பாருங்க, என்ன மாதிரியே செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவீங்களா? முதல்ல அந்த 1 லட்சம் செட்டில் பண்ணி தான் பண்ணுவோம். இனிமே அந்த பையன் 1 ரூபா கேட்டதான் செய்யக்கூடாது. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க வந்து கொடுங்கன்னு சொன்னா அந்த புள்ள மாதிரி ஊதாரி புள்ள உலகத்திலே இருக்காது. அந்த புள்ள கெட்டு போறதுக்கு முதல் காரணம் யாரு? அந்த அப்பா தான். ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா நீ என்ன பாவம்லாம் செய்ப்பா, உனக்காக நான் சிலுவையில செஞ்சுட்டேன், மரிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? அவன் பாட்டிலே பாவம் செஞ்சுட்டே இருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தெரியாத செஞ்ச பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு. ஆண்டவர் அறியாத காலத்துல, அவர் யார் தெய்வம்னு தெரியாத காலத்துல, இது பாவம்னு தெரியாத காலத்துல நீ என்ன அடிச்சினா நான் உன்னை அடிப்பேன், என்ன வெட்டினா நான் உன்னை வெட்டுவேன், நீ சண்டை போட்டினா நான் சண்டை போடுவேன், நீ திட்டுனா நான் திட்டுவேன், நீ செய்வனை வச்சா நானும் செய்வனை வைப்பேன், நீ போலீஸுக்கு போன நானும் போலீஸுக்கு போவேன். அது ஒரு காலம், அறியாமையின் காலம். அறியாமையின் காலத்துல தேவன் காணாதவரை போல இருந்தார், நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார் சிலுவையில. அவருதான் தெய்வம் தெரிஞ்ச பிறகு நீ பாவம் செஞ்சா என்ன ஆகும்? அது பூமியிலே சரி கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. தாவீதே இருந்தாலும், பவுலாகவே இருந்தாலும், பாண்டியராஜாக இருந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தினால் வருகிற சாபம் தான், அந்த சாபம் என் தலை மேல தங்கும். இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீ செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவத்துல நான் மரிச்சிட்டப்பா அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளை போல துன்மார்க்கம் உலகத்துல இருக்க முடியும். பாவம் செஞ்சுட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம அறியாமை காலத்திலே செய்த பாவத்துக்காக நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? சாபமாகி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்துட்டார். இப்ப நம்மள ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல செஞ்சிட்டாரு. இனி பாவம் செய்யாது இருக்கிற வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இனிமேல நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தவறான கள்ள உபதேசம் உலகத்துல வந்துட்டு நீ ஆண்டோட பிள்ளையா,
ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா என்ன பாவத்தாலும் அவர் ரட்சிச்சிருவார், மன்னிச்சிருவாரு. தெளிவா இருக்கு வசனம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பண்ணுவான். விட்டுடணும். இதை விட்டுட்டு அவர் எனக்காக சாபமாயிட்டாரு, நான் எவ்வளவு பாவம் செய்யலாம் செஞ்சுட்டு இருப்பேன்னா அதற்காக அவர் மறிக்கல. ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு காலம் வரும், இது தீர்க்க தரிசன வார்த்தை, இனி ஒரு சாபமும் இராது, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. அப்போ கேட்டதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணுவோம். காரணம் இல்லாமல் விட்ட சாபம், அப்ப காரணத்தோட சாபம் விட்டா செய்யாது. அடுத்து பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது சாபம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறது சாபம். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழி புத்தகத்துல 27வது அதிகாரத்துல 28வது அதிகாரத்துல வீட்டில் வாசிங்க. உன் வாசலில் இருக்கிற ஒரு ஏழையானவனை நீ கண்டு கொள்ளாமல் போவாயானால் அது சாபம். நிறைய சாபம் பைபிள் இருக்கு. ஒரு பரதேசிய, ஒரு கிரிக்கெட்டர் பிள்ளைய நீ கண்டு கொள்ளாமல் போனா அது அந்த ஐஸ்வர்யவன் என்ன பாவம் செஞ்சான்? என்ன பாவம் செஞ்சான்? வாசல்ல இருக்கிற லாசர் என்ன செய்யல? கண்டுக்கல. நினைச்சிருந்தா அவனுக்கு உடை கொடுத்திருக்கலாம், அவனுக்கு மருத்துவமனை கூட்டு போயிருக்கலாம், அவன் காயத்தை கட்டி இருந்திருக்கலாம், அவன் பருக்கள் ஆத்தி இருந்திருக்கலாம், அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருந்துருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இப்படிலாம் செஞ்சிருப்பான், இவனும் பரலோகம் போயிருப்பான், அவனும் போயிருப்பான். கண்டுக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையிலே நமக்காக சாபமானார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். அட் பிரசன்ட் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற பாவம் நாம் தலைமையில தங்கும். நீதிமானுக்கு பூமியில செய்யப்படும், சரி கட்டப்படும். யாரையும் கஷ்டப்படுத்த ஒன்றை கடைசியா ஒன்று சொல்லலாம். நம்ம பெற்றெடுத்த அப்பா அம்மா ஒரு காலத்துல நமக்கு மோசமானவங்களா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, அப்படியே இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நன்றாய் இருப்பதற்கு, நீ சுகமாய் இருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென் சொல்லுவோமா? அவங்க மோசமானவங்களா இருந்தாலும், அவங்க சரியில்லாதவங்களா இருந்தாலும், உங்களை 10 மாசம் சுமந்து இருக்கிறாங்களே, உங்களை வளர்த்துருக்கிறாங்களே, உங்களுக்கு கள்ளிப்பாலை கொடுத்து கொல்லிலேயே, சோறு போடாம அவங்களை சாவடிக்கலையே, இப்ப வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் அவங்களை பாக்குறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு, நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு உங்கள் தாயும் தகப்பனை என்ன செய்ய வேண்டும்? நீங்க 10 கட்டளையில ஒரே ஒரு வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை நான் சொல்றேன். அவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு உங்களை திட்டுனாலும் சரி, எவ்வளவு உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி, அவங்களை கனம் பண்ணுங்க. அவங்க செய்து அவங்க அனுபவிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனால் அது சாபம். தாயும் தகப்பனின் தூசிகளுடைய தீபம் காரில் வரும்போது அணைந்து போகும். எப்ப அணையுமா? காரில் வரும்போது அணைந்து போகும். அவங்க எவ்வளவு மோசமானவங்களாக இருக்கட்டும், எவ்வளவு கொடுமையானவங்களாக இருக்கட்டும், நம்ம கடமை என்னன்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க, ஒரு பக்கத்துல எங்க அண்ணனை வச்சு, இன்னொரு பக்கத்துல நான் என்ன வச்சா
எங்க அம்மா யார் எடுப்பாங்க தெரியுமா? எங்க அண்ணன் தான் இருப்பாங்க. ஆனா நல்லது கடை செய்யறதுலாம் நான் தான். தலை வலிச்சா மாத்திரை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடுறது நான் தான். இப்படி பார்க்கும் பொழுது நான் எந்த இடத்துல எங்க அம்மா விட்டு விடுவேன். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை நான் விட்டு விடுவேன். சொல்லுங்க. ஒன்னும் சொல்றேன், நான் நல்லா இருக்கிற காரணம்னா எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நான் பார்த்துருக்கேன். தூரத்துல இருந்தாலும் பார்த்துருக்கேன். இந்த ஊரே சொன்னேன். எங்க அப்பாவுக்கு வாதம் அடிச்சிருச்சு. அப்ப நான் தான் எல்லா மருத்துவமனையும் கூப்பிட்டு போனேன். நான் தான் தூக்கிட்டு போனேன், நான் தான் குளிப்பாட்டினேன், நான் தான் கழுவுனேன். எனக்கு தெரியும் நான் செஞ்சதுனால என் பிள்ளைகளை என்ன செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் விதைக்கிறேன். நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் செய்வேன். அறுவடை செய்வேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்க, பிள்ளைங்க எந்திரிச்சு நிற்பாங்க. எதுக்காக? எதனால வருது? என்னை எழுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நான் பார்த்தாதான் கண்ணில் தண்ணி வரும். அப்போ நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் செய்வேன். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம, எங்க அப்பா அம்மா நான் பார்த்துக்காம, அதெல்லாம் நான் என்ன செய்வேன்? அறுப்பேன். ஆமென் சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்கள். அவங்க எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பாவியானவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு துரோகம் வேணாலும் உங்களுக்கு பண்ணிட்டோம், ஆனா பெத்த கடமைக்காக அந்த பெத்த கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதே போல மாமியாரும், இந்த மாமியார் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு துரோகியானவர்களாக இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கிற வேலை நம்ம வேலை. ஆமென் சொல்லுங்க. இது உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம், ஆனா இதுதான் சத்தியம். அதே போல மாமியாரும் தான் வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணை இன்னொரு மகளா பார்க்கணும். அது என்னமோ தெரியல, இந்த கீரிக்கும் பாம்புக்கும் உள்ள பிரச்சனை மாதிரி. கீரி சாப்பிடுறத பாம்பு சாப்பிடாது. பார்த்துருக்கீங்களா? கீரிப்புள்ள சாப்பிடுறது பாம்பு சாப்பிடுமா? இதோடைய உணவு வேற, அதோடைய உணவு வேற. இதோட இருப்பிடம் வேற, அதோட இருப்பிடம் வேற. ஆனா ரெண்டு பேருக்கு என்ன செய்ய மாட்டேது. இதுதான் மாமியார் மருமகள். நீங்கள் இன்றைய மருமகளா இருக்கலாம், நாளைய மாமியார் என்பதை மறந்துவிடார். இன்றைய மருமகள், நாளைய மாமியார், அதை மறந்துடாதீங்க. நிறைய கஷ்டமா இருக்குதா நான் சொல்றது? அதே போல உங்க வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணை எப்படி பார்க்கணும்? மாமியார் பொண்ணாதான் பார்க்கணும். அப்பதான் உன் வீட்டுல இருக்கிற பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் நல்லா இருக்கும். சொல்லுங்க. நான் யாருக்காக பேசுறது? நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரோ அதெல்லாம் மட்டும் தான் பேசுறேன். இதெல்லாம் பேசுனா நான் வரவே இல்லை. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயம் இருக்கணும், அறுவடை பண்ணணும். நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு மோசமானாலும் சரி, எவ்வளவு உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உங்களை விட அவங்க அண்ணனையோ தம்பியோ அவங்க அதிகமா செஞ்சாலும் சரி, நீங்க எந்த இடத்துலயும் உங்க அப்பாவை விட்டு கொடுக்க. நீங்க விட்டு கொடுக்கலன்னா உங்க பிள்ளை என்ன செய்யாது, உங்களை விட்டு கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம விதைக்கிறது கொஞ்சமா வச்சுனா செய்வோம், கொஞ்சமா தானே செய்வோம். கொஞ்சமா விதைச்சாலும் அந்த விளைச்சல் என்ன செய்யும்? அதிகமா ஒரு மரக்கா தான் விளைச்சிருப்போம், விளையிறது எவ்வளவு இருக்கும்? 10 மரக்காலம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எதை விதைச்சாலும் அந்த விளைச்சல் செய்யும், இருக்கும். விதைக்கிறத விட அதிகமா தான் இருக்கும். சாபத்தை நாம வர வைத்துக் கொள்ள கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலம் வரும், நம்ம அன்றைக்கு சாபம் இல்லாமல் இருக்கு. இனி ஒரு காலமும் சாபம் என்ன செய்யாது. ஆமென் சொல்லுங்க. அப்படியே நாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம்.